இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்ப்ப இருப்பது ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 42 சகடாசுர வதம். பிரபு, ஒரு சமயம் உன் பிறந்தநாள் அன்று கோகுலத்தின் தலைவியான யசோதை உறவினர்களையும் பெண்களையும் அந்தணர்களையும் தன் வீட்டுக்கு அழைத்திருந்தாள். அதற்கான பணிகளை கவனிக்க வேண்டி உன்னை ஒரு பெரிய கட்டை வண்டியில் அருகில் படுக்க வைத்து சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் உன் அருகில் வந்து உன்னை காக்க சிறுவர்களை அழைத்திருந்தாள். திடீரென்று அந்த சிறுவர்களிடமிருந்து அச்சத்தால் உண்டான ஆரவாரமும் கூக்குரலும் எழுந்தன. அவற்றோடு கூட முறிந்த மரங்களின் சடசட என்ற பேரொலியும் தோன்றியது. அப்பொழுது கோபியர்கள் அந்த ஒலிகளை கேட்டு பரபரப்போடு ஓடி வந்ததில் அவர்கள் மார்பகங்கள் துடித்தன. 4 பக்கங்களிலும் அச்சத்தை தரும்படி வீழ்ந்திருந்த மரங்களுக்கு நடுவில் உன்னை கண்டார்கள். என்ன நேர்ந்தது என்று கேட்டுக்கொண்டே கண்ணீர் பெருகும் கண்களுடன் விரைந்து ஓடி வந்தார்கள். யசோதையின் கைகளில் உன்னை கண்டபின் ஆறுதல் அடைந்தார்கள். அவர்கள் என்ன இது எப்படி ஆயிற்று, இது பெரிய வண்டி உடைந்ததற்கு விடத்தில் காரணம் ஒன்றுமில்லையே என்று தங்கள் மூக்கின் மேல் கையை வைத்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். உனக்கு காவலெல்லாம் இருந்த சிறுவர்கள் பால் பருக வேண்டி இந்த குழந்தை அழுதது. அப்பொழுது அசைந்த தாமரைகள் போன்ற காலினால் வண்டி குடை சாய்ந்து தலைகீழாக விழுந்தது. இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது உன் பெருமையை அறியாதவர்கள் அச்சத்தால் ஒன்றும் அறியாத சிறுவர்கள் ஏதோ உளறுகிறாள் என்று உழைத்தார்கள். ஆனால் பூதனையை கண்டதால் நந்தன் முதலான சிறிது ஐயமுற்றார்கள். கோபியர்கள் பவடம் போல் சிவந்த இந்த கால்கள் அடிவிட்டதோ, தாமரை மலர் போல் அழகிய 2 கைகளும் முறிந்தனவோ என்று கருணை வெள்ளம் பெருகும் திருமேனியை தொட்டு தடவினார்கள். உலகின் தலைவனான இறைவனின் அருள் பெருக்கால் என் குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளது. அதை இப்படி கொடு என்று தன் கையில் உன்னை எடுத்துக்கொண்டால் உன் தந்தை. மயிர்கூச்சிரியை போட்டு உன் திருமேனி அடிக்கடி தழுவி கொண்டான். இவ்வாறு வண்டியில் ஒளிந்து கொண்டே உன்னை கொல்ல வந்த அவனை கொன்றாய். அந்த அசுரன் தூய ஸ்தரிவ வடிவிலான உன்னிடத்தில் ஒன்றிவிட்டான். இது திண்ணம். அதனால்தான் அவனுடைய துகள் கூட அருகே காணப்படவில்லை. குருவாயூரின் தலைவனே, அதன்பின் அவ்விடத்தில் பெரிதும் போற்றப்பட்ட அந்தர்கள் உனக்கு சிறப்பாக மங்கள வாத்தியங்களை நல்கினார். நீ உன் இளம் பருவத்தில் அத்தகைய நீயே என் பிணியை காற்றருள வேண்டும். நாராயணா, என்னுடைய பிணியையும் நீ காத்தருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு வேண்டிக் கொள்கிறார். தசகம் 43 திருநாராத்துவதம். குருவாயூரின் தலைவனே, ஒரு நாள் உன் தாய் யசோதை உன்னை மடியில் வைத்து கொண்டிருக்கையில் திடீரென்று நீ கனமாக தோன்றவே ஆச்சரியமடைந்தாள். உன் பாரத்தை மடி தாங்க முடியாமல் உன்னை படுக்கையில் விட்டு இதென அதிசயம் என்று நினைத்தபடி வீட்டு வேலைகளை ஈடுபட்டான். திருநாவர்த்தன் என்ற பேராசுரன் சுழல் காற்றின் வடிவத்தை பூண்டு அச்சத்தை கொடுக்கக்கூடிய பேரொலியோடு உயிரை கிளம்பி புழுதிகளின் படலத்தால் திசைகளை மறைத்தான். மக்களின் மனத்தை கௌரவமான உன்னை எடுத்துச் சென்றான். இடையர்கள் மிகுதியான புழுதிகளால் உண்டான இருட்டினால் ஒன்றையும் காண முடியாமல் தவித்தார்கள். அப்பொழுது உன் தாய் யசோதை, ஐயோ குழந்தைக்கு என்ன நேர்ந்து கேட்டுக்கொண்டே உன்னிடத்து ஓடி வந்தால் உன்னை காணாமல் கதறி அழுதாள். அப்பொழுது அந்த பெரிய அசுரனால் உன் சுமையை தாங்க முடியவில்லை. அவன் நடையில் வேகம் ஊன்றி உடல் சோர்ந்து சுருங்கி அசையவும் முடியாமல் ஆனான். அதன் பின் கோகுலத்தின் புழுதியும் ஒளியும் அடங்கின. உன் தாயின் அழுகுரல் பெருகிற்று. யசோதையின் அருளை கேட்டு வீட்டுக்கு ஓடி வந்த நந்தன் முதலிய இடையர்கள் உன்னை காணாமல் கதறினார்கள். அப்பொழுது அந்த அசுரனும் சோர்ந்து எல்லோருக்கும் மோட்சத்தை அளிப்பவனான உன்னை விட்டுவிட விரும்பினான். ஆனால் நீ அவன் பிடியிலிருந்து விடவே இல்லை. அந்த அசுரனும் உன்னுடைய பாரத்தை தாங்க முடியாமல் உன் பிடியில் சிக்கி உன்னுடைய ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்தான். அழுது கொண்டிருந்த கோபியர்கள் வீட்டிற்கு வெளியில் இருந்த பாறையில் அவனுடைய உடல் கிடந்ததை கண்டனர். அந்த அசுரன் மார்பில் எவ்வித காயமும் களைப்பும் அடையாதவனையா அவன் அமர்ந்தபடி நன்கு சிரித்து கொண்டிருந்த உன்னை கண்டு உயர்ந்தார்கள். அந்த கூடிய அசுரன் பாறை போல் விழுந்ததினால் உடல் சிதைந்து உயிர் துறந்தான். அவன் மேல் உன் தாமரை மலர் போன்ற கைகளால் அடித்து கொண்டும் உரத்த சிரித்து கொண்டும் இருந்தாய். அப்பொழுது இடையர்களும் அருகில் வந்த பெருமணியிலிருந்து நீலமணியை எடுப்பது போல் உன்னை எடுத்துக்கொண்டார்கள். ஓடி வந்த இடையர்கள் ஒவ்வொருவராக உன்னை எடுத்து தழுவிக்கொண்டார்கள். நந்தகோபுரம் மகிழ்ச்சி பொங்க உன் அவைகளில் முத்தமிட்டார்கள்.
அப்பொழுது கோபியர்கள் உன்னை எடுத்துக்கொள்ள விரும்பி நின்றதைக் கண்டு அவர்கள் தாமரை மலர் போன்ற கைகளில் தாவி விழுந்தாய். அத்தை உன்னை துதிக்கின்றோம். நாம் என்ன செய்தோம்? தன்னை வணங்கியுள்ள துன்பங்களை அகற்றுள்ளார் கோவிந்தனே, எங்களை குழந்தையை காத்தருள வேண்டும் என்று பெற்றோரும் கோவிலும் துதித்தார். இவ்வே அவர்கள் அவ்வாறு உன்னை காக்க உன்னையே மறுபடியும் வேண்டினார்கள். குருவாயூரின் தலைவனே, நீ சுழல் காற்றின் வடிவாய் அந்த அசுரனை அழித்தாய். வாத நோய் என்றும் உண்டான பிணிகளை ஏன் அழிக்கவில்லை? நான் என்ன செய்வேன்? மறுபடியும் நான் எல்லா பிணிகளையும் மிச்சமில்லாமல் அகற்றுமாறு அடிக்கடி உன்னை வேண்டுகிறேன். அவரோடு சேர்ந்து என்னுடைய இந்த நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் மாற்றி தருமாறு அந்த நாராயண பிரபுவை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நாளை தசகம் 44, நாமகரணம், ஜாதக பலகரணம், பெயர் சூட்டுதலும் ஜாதகத்தில் பயன் கூறுவது. நாளை தினம் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.